ஜெயலலிதா அவருடைய இடத்தை ரீப்ளேஸ் பண்ண பாஜக வந்திருக்குன்னு அவர் சொல்லல. ஜெயலலிதாவை ஹிந்துத்துவா லீடராகவும் அவர் சொல்லல. ஜெயலலிதாவை ஸ்ட்ராங் ஹிந்து லீடர்ங்கிற வார்த்தையை பிடிஐ சேனலுக்கு கொடுத்த பேட்டியில அவர் சொல்றார். அவர் பயன்படுத்தின ஒரு ஸ்ட்ராங்கான ஹிந்து லீடர்ங்கிற வார்த்தை. ஹிந்துத்வா அப்படிங்கிற வார்த்தை ஒரு சர்ச்சைக்குரிய வார்த்தையா மாற்றப்பட்டிருக்கு. அதற்கு ஆளுக்கு ஒரு அர்த்தம் சொல்றாங்க. ஹிந்துத்வா என்றால் ஸ்ட்ராங்கான ஹிந்து லீடர்னு ஒரு சென்ஸ், வெறி பிடித்த ஹிந்துன்னு ஒரு சென்ஸ், பிரமத வெறியாளர், பிரமத எதிர்ப்பாளர் ஒரு சென்ஸ், இப்படி ஆளுக்கு வருவாங்க. சுப்ரீம் கோர்ட் அது இந்துத்துவாங்கிறது ஒரு வாழ்வியல் முறை அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்து மதத்தை பற்றின பெரிய சனாதன தத்துவ வாய்ஞானிகள் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க இந்துத்துவாங்கிற வார்த்தையை எப்படி நீங்க டீல் பண்றீங்கிறத ஓரமா வச்சுறேன். அது தனி விவாதமா வச்சுப்போம். ஜெயலலிதா அவர்களை பற்றி திரு அண்ணாமலை சொன்னது அவங்க ஒரு ஸ்ட்ராங் ஹிந்து லீடர் அப்படின்னு. அதுல நான் 100% உடன்படுறேன். எனக்கு மாற்றுக்கிறதுல ஜெயலலிதா அவர்கள் தனிப்பட்ட முறையிலும் அரசியலிலும் ஒரு ஸ்ட்ராங்கான ஹிந்து லீடரா தான் இருந்திருக்காங்க. மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட போது அதை போப்பாண்டவர் எதிர்த்தார். அப்போது இருக்க போப்பாண்டவர் பகிரங்கமாக எதிர்த்தார். அப்போது